நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? பள்ளிக்கூடத்தால வந்தோடனே அந்த கம்ப்யூட்டரை தூக்கி மடியில வச்சிடுறது. பிள்ளை, உங்களுக்கு இன்னைக்கு டான்ஸ் வகுப்பு, அது முடிய வயலின் இருக்குது, போக வேணும், நினைவு இருக்கா? தம்பி, உங்களுக்கு மியூசிக் வகுப்பு இருக்குது. எப்ப பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டரை தூக்கி மடியில வச்சு கொண்டு இருந்தா என்னென்ன பிள்ளைங்க நீங்க படிக்க போறீங்க? நாங்க படிக்கிறோம் தானே அம்மா. படிக்கிறீங்கன்னு தெரியுது, நீங்க எந்த ஆசைக்கு படிக்க வேணும்? உங்களோட ஆசை என்ன? எந்த ஆசை? நீங்க 2 பேரும் படிச்சு டாக்டரா இல்லாட்டி இன்ஜினியர் ஆகணும். அம்மா, படிக்க போறது நாங்க தானே, என்ன படிக்கிறேன்னு நாங்க தானே யோசிக்கணும். நீங்க நினைச்சபடியெல்லாம் நீங்க படிக்க இயலாது. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்க வேணும். அப்படி படிச்சாதான் நாங்க நினைச்ச மாதிரி நீங்க வரலாம். எப்ப பார்த்தாலும் படிப்பு மியூசிக் பண்ணா உங்களுக்கு வேற பொழுதுபோக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க படிச்சு உத்தியோகம் பார்க்க கூட பொழுதுபோக்கிக் கொள்ளலாம். என்ன வீட்டுல ஒரு சத்தமா கிடக்கு? நீங்களும் வீட்டுக்குள்ள வந்த உடனே டிவி பட்டிக்கு முன்னுக்கு குந்திடுங்க. இந்த பிள்ளையோட படிப்புல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. சும்மா கத்தி கொண்டு இருக்கிறீர். அவங்க நாங்க ஆசைப்பட்டவரை கட்டாயம் படிப்பாங்க. அவங்க 2 பேரும் ஜாத குறிப்பு. நான் ஊருக்கு அம்மா கலப்ப போறேன், பாருங்க என்ன பதில் வருதுண்டு. இப்படியே சொல்லிக் கொண்டிருங்க. பிள்ளைகளும் தங்கட பாட்டுல இருக்கட்டும். எங்கட சொந்தக்காரட்ட பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு படிச்சு டாக்டர் இன்ஜினியர் வரைக்குள்ள நாங்க இப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டியதா? அம்மா, ஏன் இப்ப மத்த பிள்ளைங்க சமப்படுத்தி பாக்குறீங்க? நாங்க படிக்கலையா? நாங்க இப்ப சின்ன பிள்ளைகள் இல்ல, எங்களுக்கு என்ன பாடம் பிடிச்சிருக்கோ அதான் நாங்க படிக்க முடியும். எங்களுக்கு ஊக்கம் தராட்டியும் பரவாயில்ல, குறைச்சு மதிக்காதீங்க. எங்கட ஆசை என்ன? உங்களோட ஆசை நாங்க நல்லா படிக்கணும்னு தானே. எப்ப பார்த்தாலும் படி படி இல்லாட்டி வயலின், டான்ஸ், பியானோ வந்து அனுப்பி போட்டுருவீங்க. எங்களுக்கிட்டே ஓய்வே இல்ல. ஏன் பிள்ளை போயிருக்கிற? இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்டா? அப்பா வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்ல வேண்டாம். நீங்கள் மாமாவோட சேர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடிச்சத எங்களை படிக்க சொல்றீங்க. உங்களோட நல்லதுக்கு தானே சொல்றோம். இப்ப படிச்சாதான் எதிர்காலத்தை நல்லா நிக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிச்சாதான் நல்லா இருக்க முடியல. நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்லா இருக்கணும்னு தானே எங்கட கனவு ஆசை எல்லாம். ஏன் எப்ப பார்த்தாலும் படி படிட்டு கத்துறீங்க? என்ன வார்த்தை தடிக்குது? நெட்டியிலும் கம்ப்யூட்டர்ல இருக்காம படிப்பிலையும் கவனம் செலுத்தணும்னு தானே சொல்லுறான். நீங்க என்ன தவத்திய போட்டுட்டு முன்னால இருக்கிறீங்க? தமிழ் டிவி பாக்குறதால எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டு தெரியுமே. ஓ, எந்த நேரத்தை பார்த்தாலும் போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, காட்டி கொடுக்கறது, பழி வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சு விடணுமா? எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லலாம் தானே. தமிழ் டிவி பாக்குறதால
எங்களோட கலாச்சாரம், பண்பாடு, பழக்கவழக்கம் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு கொள்றீர்கள். நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு கூடாதான் விட்டுற வேணும். அதுக்காக தமிழ் டிவி பார்க்கறதே பிள்ளை என்று சொல்ல வரல. ஆனா பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் நீங்க சொல்லித்தர முடியாது. எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் வேலைக்கு போக வேணும், செலவினங்களை பார்க்க வேணும், உங்களோட பார்க்க வேணும். நீங்கள் சில விஷயங்களை டிவியை பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கிடக்குது. எல்லாத்துக்கும் மேல எங்களோட வளர்த்துறது தமிழ்ல கதைக்கிறீங்களே, இது காரணம் நீங்க எங்களோட தமிழ் கதைக்கிறதா நாங்க கதைக்கிறோம். தமிழ்ல கதைக்கிறதால நோஸ்க்கு மறந்துடுவோம், படிப்பு வராது ரெண்டு சொல்றதெல்லாம் உங்களை போல பெரியாக்கள் தானே. தமிழ் கதைச்சா படிப்பு வராது யார் கண்டுபிடிச்சது? மொழி அழிஞ்சா இனம் அழியும் என்று அவையல் உணர்றப்போ தமிழில கதை கேட்டுக்கும். நீங்க 2 பேரும் ஒழுங்கா படியுங்க. போதும் படிப்பு 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 போதும் போதும். எங்களோட எதிர்காலமே நீங்கள் தான். நீங்கள் படிச்சு நல்லா இருக்கணும்ன்றது எங்களோட மனசுல மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா தாயப்பின் எதிர்பார்ப்பும் அதுதான். அதை நீங்கள் முதல்ல உணர வேணும். எங்களுக்கு இருக்கிற கவலைகளுக்கும் மன அழுத்தங்களுக்கும் நீங்கள் இப்படி விதண்டாதம் செய்தா நாங்க என்னதான் செய்கிறது? நாங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எங்களை பிள்ளைகள் நல்லா இருக்க வேணும் என்றுதான் எல்லா தாயப்பரும் ஆசைப்படுவினா. அதை நீங்க மறந்து போகாதீங்க. எங்களை போல நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஆதங்கத்துல தானே உங்களை படியுங்கன்னு சொல்றேன். உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்ன்றது எங்களோட ஆசை இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் நாங்க படிச்சிருக்கிறோம். முதல்ல நீங்க அம்மா அப்பாட சொல்லுக்கு மரியாதை கொடுங்க. நாங்கள் எல்லாம் பாவப்பட்டு நாங்கள் அம்மா உயிரை பாதுகாக்கிறதுக்காக அம்மா அப்பா சொந்தங்களை விட்டு வந்த மட்டும் இல்லாம எத்தனை பேர் படிப்பை எல்லாம் பாதி வள்ள துளைச்சு போட்டு தினம் தினம் மனதுக்குள்ள வெந்து அழுது கொண்டு இருக்கிறோம். எங்களை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கவலையில உங்களுக்கு சொன்னா அது புரிஞ்சு கொள்ற மேல் நீங்க இல்லை. உங்களுக்கு தேவை உங்களோட சுதந்திரம் மட்டும்தான். எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ற நேரம் வரும்போது உங்களுக்கு விளங்கும். உங்களை அடிக்கிறோமா திட்டுறோமா, உங்களை படியுங்கன்னு தானே சொல்றோம். எல்லா கஷ்டத்தையும் நாங்க சுமக்கிறோம். இனி நீங்க தான் எது சரி எது பிள்ளைன்னு தெரிஞ்சு நடக்க வேணும். நீங்க வாங்கப்பா, ஒரு கடைக்கு போயிட்டு வேணும். அட நீங்களே எப்படி இருக்கிறீங்க? நாங்க சுகமா இருக்கிறோம். என்ன வேலையை போட்டு வந்தாச்சு? காலம்புற 5 மணிக்கு போனா இப்பதான் வந்தேனா, இனி பின்னேரம் போனா 12 மணி ஆகும். வீட்டை வேறு மத்தியானம் சமையல் முடிஞ்சதோ? சமைக்கங்க நேரம் இருக்கு. முந்த நாள் வச்ச மீன் குழம்பு பிடிச்சிக்கே இருக்கு. அதான் கடைக்கு போகிறோம், பான் வாங்கிட்டு வருவோம். இதுதான் எங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை. ஊரில் சொன்னால் நம்பியா போயிடும். அவையில் அங்கே பணக்காரர் மாதிரி பாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் படுற கஷ்டம் அவைக்கு தெரியா போகுது. சரி சரி, யோசிக்காம போயிட்டு வரேன். நானும் பாரம் போயிட்டு. சரி என்ன போயிட்டு வாங்க. ஹலோ, யார் கதைக்கிறது? ஹலோ, நான் மகேஷ் கதைக்கிறேன் அக்கா. சுகமா இருக்கிறீங்களா? ஓமம், நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீ எப்படி இருக்கிற? நாங்க சுகமா இருக்கிறோம் அக்கா. பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணுமோ? ஓமம், அவை நல்லா படிக்கணும். ஆனால் அவைகளுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன், கண்டதெல்லாம் படிக்க கூடாது, டாக்டர் தான் படிக்க வேணுமெண்டு. ஓமக்கா, அதுதான் எங்கட வீட்டிலையும் பிரச்சனை. அவையல் தாங்க ஆசைப்படுறதுக்கு படிக்க போயிடமென்று நிக்கினா. அதப்படி அவன் படிக்க வர்றது? எங்கட அப்பா அம்மா எங்களை டாக்டருக்கு இன்ஜினியர் தானே படிக்க சொன்னவை. ஓமக்கா, அதுதான் நானும் வீட்டில் அதை பற்றி சொல்ல போக வீட்டில் கொஞ்சம் கதவழியாகி போச்சு. அதுதான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாம இருக்கு. அதுக்காக பேசாமல் இருக்க
தெரியுமோ இஞ்ச பேர் எப்படியாவது புள்ளியால கஷ்டப்பட்டு இன்ஜினியருக்கு படிப்பிச்சு விடு. அப்பதான் ஊர்ல உள்ள ஜனங்கள் எங்களை மதிக்கும். ஓமக்கா, எங்கட சொந்தக்கார பிள்ளைகள் நாளைக்கு படிச்சு நல்ல வேலை பார்க்கக்குள்ள எங்கட பிள்ளைகள் மட்டும் நல்ல வேலை செய்யாட்டி எங்களுக்கு இவ்வளவு ஒரு வெக்கமா இருக்கும். இஞ்ச பேர் மகேஷ், தேவையில்லாதெல்லாம் யோசிக்காமல் நீ நினைச்சபடி புள்ளையால படிப்பிச்சு விடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓமோம், சரி அக்கா, வேற என்ன? நான் வைக்கிறேன், எப்பறம் கதைக்கிறேன். ஓகே. ஓமம், சரி நான் வைக்கிறேன். வேற என்னத்தை நான் சொல்றது? கடைக்கு போட்டு வாங்க. என்ன கடையில மலிவா டில்போட்டு கிடக்குதோ? என்ன செய்யறது? டில்புட் இல்லாட்டிக்கும் வேண்டத்தானே வேணும். அப்பதானே வீட்டுல சாப்பாடு கிடைக்கும். என்ன செய்யறது? காலத்தை ஓட்ட வேணும். என்ன எவ்வளவு கஷ்டத்துல எங்கிட்ட சினங்கள் வாழ்ந்தாலும் தங்கின்ற இனத்தை மதிக்கிறதே இல்லை. எப்பவும் குறைவாத்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றீங்க? கடைக்கு போய் சாமான் வாங்கினாலும் என்ன டில்பூட்ல மலிவா வாங்கிட்டீங்கள் போல இருக்குன்னு குறைவா கதைக்கிறது இல்ல. நான் தெரியாம கேட்கிறேன். ஒவ்வொரு கடைக்காரனும் ஆயிரக்கணக்கில் விளம்பரங்களை அடிச்சு போடுறான். அவன் என்ன தமிழருக்கு மட்டுமே அடிச்சு போடுறான். சொல்றவன் மலிவா ஒன்று வாங்குறதுலையாகும். அப்படி இல்லை, அவையர் வேண்டி போட்டு மற்றவர்களுக்கும் வச்சு கதைக்கிறது. ஏன் இப்படி இருக்கணும்? அவன் மலிவா வாங்காட்டியும் பரவாயில்ல, மற்றவன் மனசை நோடிக்காம இருக்கலாம் தானே. மலிவா வாங்குறது நல்ல விஷயம் தானே. மலி விற்பனை போட்டா இந்த நாட்டுக்காரன் நீண்ட வரிசையில் நேரத்துக்கு முந்து நிற்கிறான். அதை இந்த நாட்டு மற்றவர்கள் குறைவாக கதைக்கிறே இல்லையே. நாங்கள் மலிவா ஒன்றும் வேண்டதில்லை என்று சொல்லி மற்றவைக்கு மறைச்சு விலை கூடின சாமான்களை தான் நாங்கள் வேண்டுறோம் என்று சொல்லி ஒரு மாய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பத்தான் இவியல் தங்கன்ற இனத்தை மதிச்சு உண்மையா வாழ போயினமோ காலம்தான் பதில் சொல்ல வேணும். நாங்கள் செய்கிறது மற்றவே பாதிக்கும் எப்போ தாங்கள் உணரணுமோ அப்போத்தான் அவை எழுந்த மாயிலிருந்து விடுபடுவினோம். சரி, நான் வாரம் போயிட்டு. சரி, சந்திப்போம். பேரங்கப்பா, வாங்க வாங்க குமாரண்ணா, மகேசக்கா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். இங்கே இந்த குமாரண்ணே மகேசக்காவும் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு வாங்க. வாங்க வாங்க, கனநாளுக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? இருங்கோ. அதுல நாங்க சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த குளிருக்குனால கடவுளை வேலைக்கு போய் வர்றது பெரிய ஒரு பாடால இருக்குது. வேலையெல்லாம் அப்படி போகுது. முந்தி வாழ்றதுக்காக வேலை செய்ய நாங்கள் இப்ப வேலை செய்யறதுக்காக வாழ வேண்டி கிடக்குது. வேலையெல்லாம் பிரச்சனை இல்லாம போகுது. சரி சரி. என்ன மகேசக்கா, முகத்துல சந்தோஷத்தை காண இல்ல? வளமையா நல்லா கதைப்பீங்கள். என்ன நடந்தது உங்களுக்கு? ஒன்றும் இல்லை உஷா, ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு. உங்களோட கதைப்பம் கொண்டு வந்தனாங்க. சில விஷயங்களை மற்றவரோட கலந்து ஆலோசிச்சா மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். அதோட சில வழிகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுதான் நாங்கள். என்ன 2 பேரும் மாறி மாறி புதிர் போட்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க? விஷயத்தை சொல்லும் கோவன். ஊரில் ஏதாவது பிரச்சனைய மகேசக்கா? சீச்சி, அப்படி ஒன்றும் இல்லை. எங்கட பிள்ளைகளை பற்றி தான். என் அவைகளுக்கு என்ன, நல்லா படிக்கணும் தானே? ஓமம், அவையல் படிக்கணும் தான். அது வந்து அவையில் இருந்தால் தாங்கள் நினைச்சதான் படிக்கணும்னு அடம் பிடிச்சோன்னு நிற்கணும். அதுதான்
நாங்க 2 பேரும் அவைய டாக்டர் இன்ஜினியரா வர வேணும்னு தான் ஆசைப்படுறோம். அதை சொல்ல போனா நாங்கள் அவைய கஷ்டப்படுறதுன்னு நினைக்கணும், எங்களை கோவப்படணும். அதுதான் எங்களுக்கு என்ன செய்யறேன்னே தெரியாமலே இருக்கு. அவையர் சொல்றது சரிதானே, உதுக்கே நீங்கள் 2 பேரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. இங்க பாருங்கோ, பிள்ளைகள் தாங்கள் விரும்புற பாடத்தை படிக்கிறது தானே அவைகளுக்கு நல்லது. அதைத்தானே இந்த நாடும் சொல்லுது. எங்களை விருப்பத்துக்காண்டி பிள்ளைகளை அந்த பாடத்தை தான் படி என்று கஷ்டப்படுத்தினா பிள்ளைகள் தாங்கள் விரும்புகிற பாடத்தை விரும்பி படிக்கலாம போயிடும். அதுக்காக அவையை சுத்திவிட முடியுமே. நாளைக்கு படிச்சு நல்ல வேலை பார்த்தா தானே 4 பேர் எங்களை மதிப்பினா. இங்க பாருங்க, எங்கட சில சனம் நாட்டில் இருந்த மாதிரியே இங்க வந்து இருக்க வேணும் என்று நினைச்சு ஒரு மாய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இந்த புள்ள படிச்சா டாக்டர் அல்லது இன்ஜினியர் என்று நினைக்கிறது இதெல்லாம் ஒரு மாய தானே. உங்களோட நாட்டுல பெரிய படிப்பு படிச்சாதான் ஒரு அரசாங்க உத்தியோகம் எடுக்கலாம், அதோட தாய் தகப்பனும் சொல்லி பெருமைப்படுவினா. ஆனால் இந்த நாடுகள்ல அப்படி இல்லை. எங்கட பிள்ளைய நாங்கள் அப்படி கஷ்டப்படுத்த மாட்டோம். நாங்கள் அவைகளின் விருப்பத்துக்கே படியுங்கொண்டு தான் விட போறோம். நாளைக்கு எங்கட பிள்ளைகளும் ஒரு வக்கீலாகலாம், ஒரு பத்திரிகையாளன் ஆகலாம், ஏன் ஒரு விஞ்ஞானியாக கூட ஆகலாம். ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு கட்டித்தனம் இல்லையே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில விருப்பம் இருக்கும். அதுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேணும், பிள்ளைகளையும் அவையின் விருப்பத்துக்கு விட வேணும். நீங்க சொல்ற சரிதான், ஆனா மற்ற பிள்ளைகளை போல எங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும் எங்களுக்கு ஆசை இருக்கிறதா தப்பு இல்லையா என்ன? அதுக்காக ஏன் பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத திணிக்கிறீங்க? அப்படி திணிக்கிறதால படிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது செய்யறதா இருந்தாலும் சரி உங்களோட கட்டாயத்துக்காக செய்வினமே தவிர முழுமையாக செய்து முடிக்க மாட்டேன். ஓ உஷா, இவ்வளவு நாளும் இதை நாங்க யோசிக்காம நடந்துட்டோம். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பி ஒரு மாய உலகத்துல வாழாம பிள்ளைகளை அவையின் விருப்பப்படி படிக்க வைங்கோவன். எங்கட பிள்ளைகள் எல்லாம் என்ன மாதிரி கெட்டிக்கார பிள்ளைகள். அவையால் விரும்புற பாடத்தை படிக்க விட்டா நல்லா வருவினமோ இல்லையோண்டு இருந்து பேருங்கோவன். உங்களோட வந்து கலாச்சாரத்துல இப்ப எங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்குது. எங்களை போல இந்த மாய உலகத்துல வாழ்றவங்களுக்கு இது ஒரு பிரயோசனமா இருக்கும் என்று நம்புறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா. சாப்பிடுங்க பிள்ளைகள். எங்களோட விருப்பத்துக்கு தான் நீங்க படிக்க வேணும் என்று சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தி போட்டோம். அதை நினைக்கிறப்ப இப்ப சரியான கவலையா இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களை பற்றி யோசிக்காமல் நாங்கள் நாட்டில் வாழ்ந்த விதம் போல ஒரு மாய வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். அதன்னைக்கு இப்போ மனசு கவலையாக இருக்குது. இல்லையப்பா, உங்களே மன்னிச்சிடுங்க. நாங்களும் கொஞ்சம் கோபமாக தான் கதைச்சிட்டோம். எங்களுக்காக தான் நீங்கள் ஹேச்சேண்டா நாங்களும் மறந்துட்டோம். நீங்கள் 2 பேரும் உங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களோட அவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க. நாங்கள் கேட்ட எல்லாத்தையும் வாங்கி தர்றீங்க. அதை எங்களை மதிப்புல எல்லாம் விளங்கி கொள்கிறோமே இல்லை. நாங்கள் விரும்பின பாடத்தை படித்து நல்லா வருவோம், நீங்கள் எங்களுக்கு ஊக்கந்தாங்க. இனி எங்களுக்கு அதான் வேலை. நாங்கள் சின்ன பிள்ளையார், நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும். நாங்கள் நல்லா படித்து உங்களுக்கு பெருமை சேர்ப்போம். அது நான் மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளும் செய்வினோம். எங்கள் பிள்ளை எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைகள். நாங்கள் எல்லா பெற்றோரும் உங்கள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறோம்.